ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பன்னீர் பிரியாணி எப்படி குக்கரில் செய்கிறதுங்கிற பார்க்கலாம். நாம் இன்றைக்கி குக்கரில் செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இதில் எப்படி நீங்கள் உதிரி உதிரியாக பண்ணுறது, அடிப்பிடிக்காமல் எப்படி பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் உங்களுக்கு இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ இந்த பன்னீர் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கரில் சூடு ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் இதில் ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெய் நெய் 2 சூடானதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, 2-3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக ஜாதி பத்திரியும் கொஞ்சமாக அந்த ஸ்டார் பூ இருக்கும்ல அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இந்த புதினா எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 பெரிய சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வதங்கி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் நமக்கு நல்லா வதங்கி வர்றதுக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிட்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா தான் பிரியாணியோட வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட உடனே நம்ம தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி பழம் ஒரு 3 எடுத்திருக்கேன். தக்காளி ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். நீங்கள் ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். எப்போவுமே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே தக்காளி பழம் சேர்த்துருங்க, அப்போ தான் நமக்கு குக்கரில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போ இந்த தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இன்றைக்கி தனி மிளகாத்தூள் 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன், அதனால் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் காரம் இருக்காது. நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், கரெக்டாக இருக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. இது 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும், இதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சுருக்க பிரியாணி அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை இதில் சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அரிசி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எப்போவுமே தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி சேர்ப்போம். இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலாவோட எண்ணெயில் நல்லா அந்த அரிசி ஃப்ரை ஆகி வரணும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் வச்சா போதும், ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருந்தேன். இது ஒரு பாக்கெட் அளவுக்கு இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பன்னீர் வேணும், இன்னொரு பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம். இது 4 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப வேகமாக பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தயிர் வேண்டாம்னா நீங்கள் லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
இப்போது நம்ம இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் எடுத்திருந்தேன். அதை நான் ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நமக்கு பாஸ்மதி ரைஸுக்கு 1 டம்ளர் அளவுக்கு எடுத்திருந்தோன்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இதே நீங்கள் சீரக சம்பா அரிசி எடுத்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் போதும். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது நம்ம கல்லுப்பு சேர்த்துருந்தோம். அதனால் இதில் பார்த்து சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக தேவைப்படுது, அதனால் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. பொறுமையாக கலந்து விடுங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வர சமயத்தில் நம்ம லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டுட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். நம்ம இன்றைக்கி குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் எதுவும் போட போகிறதில்ல. ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. எந்த பிரியாணி நீங்கள் செஞ்சாலும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் நல்லா குலையாமல் உதிரி உதிரியாக நல்லா வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் நான் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுட்டேன். இப்போ பார்க்கலாம் நமக்கு எப்படி வந்திருக்குதுன்னு. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான பன்னீர் பிரியாணி சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா நமக்கு உதிரி உதிரியாகவும் வந்திருக்கு, கொஞ்சம் கூட குலையவே இல்லை. நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராக வரும். இன்றைக்கி நம்ம குக்கரில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். மொத்தமே 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு. நீங்கள் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி பிரியாணி செய்ய முடியாத சமயத்தில் இந்த மாதிரி பன்னீர், மஷ்ரூம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பன்னீர் சேர்த்துருக்கிறதுனால. இந்த பிரியாணிக்கு தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லைங்க. இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிரியாணி ரெசிபியே நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.